வாங்க வணக்கம். இன்றைக்கி நெல்லிக்காய் சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நெல்லிக்காவை கழுவிட்டு தோலை சீவி பெரிய துருவலில் துருவி வச்சுக்கோங்க. அந்த துருவலுக்கு ஏற்ற அளவுக்கு சாதத்தை வடித்து ஆற வச்சுக்கோங்க. ஒரு வானலில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பு, காஞ்ச மிளகாய் 1, பச்சை மிளகாய் 1, கொஞ்சமாக கறிவேப்பிலை, ஒரு 2 பிஞ்சு அளவுக்கு துருவின இஞ்சியும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. தேவைப்பட்ட மஞ்சப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ துருவி வச்சுருக்கிற நெல்லிக்காவை சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காவையும் சேர்த்து வதக்கிடுங்க. அதில் ஆற வச்சுருக்கிற சாதத்தை சேர்த்து கலந்துக்கிட்டு இப்போ வறுத்த வேர்க்கடலை, கொத்தமல்லியை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்து கிளறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நெல்லிக்காய் சாதம் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செய்து பார்த்து எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.